நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். கண்மணி இந்துவோட பொண்ணா? அருணுக்கும் இந்துக்கும் பிறந்த பொண்ணுதான் கண்மணியா? அண்ணே, உங்களுக்கு என்னதான் ஆச்சு? இந்து எங்க இருக்கான்னு இதுக்கு முன்னாடி வந்து கேட்டீங்க. இப்ப வேற ஒரு கேள்வியை கேக்குறீங்க. அவ பொண்ணுதான் கண்மணியான்னு கேக்குறீங்க. எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. அது உண்மையானு கேக்குறேன். அப்படின்னா தெரிஞ்சுக்கோங்க, கண்மணி இந்துவோட பொண்ணே கிடையாது, போதுமா? அப்படி இருந்துச்சுன்னா அந்த இன்ஃபர்மேஷனை நான் உங்ககிட்ட சொல்லியிருப்பேன். ரகசியமா வச்சுக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. நான் இதை நம்பலாம்ல பார்வதி. எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிட்டேன். அதை நம்பலாமா வேண்டாமான்னு நீங்களே முடிவு எடுத்துக்கோங்க. சொந்த மகனோட பொண்டாட்டியும் குழந்தையும் கண்டுபிடிக்கிறதுக்காக இப்ப கிளம்பிருக்கீங்களே, என்னால இதை நம்பவே முடியல. அருண் கிட்ட கேட்டதுக்கு அப்புறம் தான் குழந்தைய காட்டுவேன்னு சுபத்ரா கிட்ட சொன்னது நல்லதுதான். அது மட்டும் இல்லாம நான் தப்பிக்க வேற வழி இல்லப்பா. என் வீட்டுக்காரோட அம்மா கிட்ட அம்மாவை பத்தி வேற என்ன சொல்றது? குழந்தைய பாக்குறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்கு, பேத்தியாச்சு. ஆனா இத்தனை நாள் குழந்தைய பார்க்க வராம திடீர்னு அந்த ஆசை வந்ததுனால அம்மாங்கிற முறையில நீ குழந்தைய காட்ட இஷ்டப்படல, அவ்வளவுதானே? என் வீட்டுக்கார் மனசுல என்ன எண்ணம் இருக்குன்னு நான் தான் உங்ககிட்ட சொன்னனே. அவங்களும் சரியான ஆளுதாம்மா. இப்படி இருக்கும்போது நீ தான் பார்வதி அம்மா பொண்ணுன்னு தெரிஞ்சா சத்தியமா அந்த பொம்பளைக்கு பைத்தியம் பிடிச்சிரும். அவங்க என்னெல்லாம் பண்ணுவாங்கன்னு நம்ம சொல்லக்கூட முடியாது. அதுக்கப்புறம் அவங்க அந்த வீட்டுல இருந்து வெளியே போக கூட வாய்ப்பு இருக்கு. ஒரு தடவை என் வீட்டுக்கார்கிட்ட சண்டை போட்டு வீட்டை விட்டு போயிட்டாங்க. அட, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா. சூழ்நிலைக்கு ஏற்ப நிறம் மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்கிறவ தான் இந்த சுபத்ரா. அவங்க இப்போ என்னை எதிரியா தான் பாக்குறாங்க. அதுக்கான காரணம் எல்லா சொத்தும் பார்வதி அம்மா பேர்ல இருக்கிறது தான். அவங்க பார்வை அதுதானே. இப்போ அதே எண்ணத்தோட தான் அவங்க உன் பொண்ணை தேடிக்கிட்டு இருக்காங்க. அருணுக்கு அங்கிருந்து எதுவுமே கிடைக்கல, அவனோட பொண்ணுக்காவது அங்கிருந்து ஏதாவது வாங்கி கொடுக்கலான்றது தான் அவங்க எண்ணமே. இதுக்கு இடையில அந்த பார்வதி அம்மா தான் பாவம் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் இருக்காங்கன்னு நினைச்சா இருக்கிறாங்க, யாரும் இல்லைன்னு நினைச்சா யாருமே இல்லை. என் சொந்த பொண்ணோட வாழ்க்கை இப்படி இருக்குன்னு நினைச்சுதாமா நான் வருத்தப்பட்டு பேசிக்கிட்டு இருக்கேன். அந்த வீட்டுல அம்மா இப்படி தனியா இருக்கிறதுக்கு காரணம் நான் தான். நான் அவங்களுக்கு பிறந்தது தானே அம்மாவோட வாழ்க்கையில ஏற்பட்ட மிகப்பெரிய கலங்கம். நான் பிறந்ததுமே அவங்க வாழ்க்கையே வீணா போச்சு. என்ன பெத்த அம்மா நிம்மதியா இருக்க மாட்டாங்கன்னா கடவுள் எனக்கு எதுக்கு இப்படி ஒரு வாழ்க்கையை கொடுத்தாரு? என்னாச்சுமா? அந்த நிம்மதி உனக்கு மட்டும் இருக்கா என்ன? நீ ஆசைப்பட்டோ அவசரப்பட்டோ வேணும்னே போய் அவங்க வயித்துல ஒன்றும் பிறக்கல. அந்த மாதிரி நடந்துருச்சு. அதுக்கு யாருமே காரணம் இல்லை. நீ ஒன்று நினைச்சு பாருமா, அவங்களோட வாரிசு அவங்க மகதான்னு எப்பயுமே சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நீ தான் அவங்க மகன்னு அவங்களுக்கு தெரியல, அது உண்மை. இன்னைக்கு நீங்க பக்கத்திலேயே இருந்தாலும் அவங்க மனசால உன்னை விட்டு ரொம்ப தூரத்துல போயிருக்காங்க. ஆனா அந்த தூரம் குறையும், நீ வேணா பாரு. நாளைக்கே அவங்களுக்கு ஆதரவா நீ மட்டும்தாம்மா இருப்ப. மகளோட தோல்ல கைய போட்டு அந்த அம்மா நடந்து வர ஒரு நேரம் வரும். ஆனா அம்மா இப்போ ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இருக்காங்களே, அதுல இருந்து காப்பாத்த என்ன வழின்னு யோசிக்கணும். கண்மணியை கூட்டிட்டு போக வந்த அந்த ஆளு யாருன்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு ஒரு வழி இருக்கு. வந்திருக்கிறது டோமி. அவ ரோசி அம்மா குடும்பத்தோட மருமகள். அவங்க குடும்பத்தை பத்தி அவங்க கிட்டே கேட்கலாம். ரோசி அம்மா சொல்லட்டும். ஊர்ல நடந்த விஷயத்த நான் சுருக்கமா சொல்றேம்மா. எங்க பொய்கை குடும்பம் காலங்காலமா அங்கதாம்மா வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்ப அங்க செபாஸ்டின் மட்டும்தான் இருக்காரு. அவரு இப்ப உடம்பு சரியில்லாம இருக்காரு. அவரோட பேத்தி தான் நம்ம கண்மணின்னு நீங்க சொல்லிருக்கீங்கல்ல? ஆமா, அதுல எந்த மாற்றமும் இல்லையே. மகளோட மகள் அப்படிதானே? அவ பேரு டேசிமா. டோமி தான் அவளோட புருஷன்.
அந்த டெய்ஸி செத்து போயிட்டதா நீங்க இதுக்கு முன்னாடி என்கிட்ட சொல்லியிருக்கீங்க. அதுல மட்டும் ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சுமா. கண்டவன் கூட ஓடி போன டெய்ஸி செத்து போயிட்டுதான் நினைச்சுக்கணும்னு எங்க குடும்பத்துல எல்லாருமே முடிவு பண்ணோம். அதனால தான் நான் அப்படி சொன்னம்மா. அவ கொஞ்சம் கூட இரக்கமே இல்லாதவ. அதனால தானே பெத்த குழந்தைய வேண்டான்னு சொல்லிட்டு போயிட்டா. ஆனா அந்த குழந்தைக்கு அதிர்ஷ்டம் இருந்ததுனால இந்த பெரிய வீட்டுக்கு வந்துட்டா. அதுக்குள்ள வந்துட்டா அந்த அரக்கன் டோமி. நான் உங்ககிட்ட இன்னொரு விஷயம் கேட்கட்டுமா ரோசம்மா? கடவுளே, மறுபடியும் சந்தேகமா? என்னம்மா கேட்க போற? தாலூர் தேவி கோவில் பர்ணகானத்துக்கு பக்கத்துல இல்ல. அப்படி இருக்கும்போது கண்மணி எப்படி அம்மாக்கு அங்கிருந்து கிடைச்சா? அதெல்லாம் வேற கதைமா. பக்கத்துல இருக்கிற ஸ்டாண்ட்ல ஒரு பிரைவேட் பஸ் டிரைவரோட தான் அந்த டெய்ஸி ஓடி போயிட்டா. அது பக்கத்துல தானே பகவதி அம்மன் கோயிலு. காதலன் குழந்தைய வேண்டான்னு சொன்னதுனால அவளும் கைவிட்டுட்டா. அங்க இருந்து தான் கண்மணி பார்வதி அம்மா கிட்ட வந்து சேர்ந்துட்டா. இப்போ உன் சந்தேகம் தீர்ந்துச்சா? ஒருவேளை டெய்ஸி அந்த குழந்தைய யார்கிட்டயாவது கொடுத்துருக்கலாம். அவங்க தெரிஞ்சோ இல்ல தெரியாமலோ அம்மாவோட காருக்குள்ள கண்மணியை கொண்டு போய் வச்சிருக்கலாம். ஆமா இந்துமா, அந்த சம்பவம் தான் நடந்தது. அம்மாவை கடத்திட்டு போனவங்க எங்க கொண்டு போய் வச்சிருக்காங்களோ தெரியல. நான் இன்னும் எவ்வளவு நாள் தான் அவளுக்காக இப்படி காத்திருக்கணும்னு தெரியல. பகவானே கிருஷ்ணா. செல்லம், செல்லம், இங்க வந்து நின்னுட்டு இருக்கியா? உன்னை நான் எங்கெல்லாம் தேனேன் தெரியுமா? என்னடா செல்லம் ஆச்சு? என் தங்கத்துக்கு என்ன ஆச்சு? எதுக்காக அமைதியா இருக்கீங்க? இந்த அம்மா மேல கோவமா? நான் உங்களோட பொண்ணு இல்லையாமா? இல்லையா? நீ எதுக்காக அப்படி கேக்குற? சுபத்ரா ஆண்டி சொன்னாங்களே. என்ன சொன்னாங்க? நான் உங்களோட பொண்ணே இல்லைன்னு. அம்மா, நீங்க என்னோட அம்மா இல்லையா? நீ என்னோட பொண்ணு தான்டா. அப்படின்னா என்னோட அப்பா? அம்மா, என்னோட அப்பா எங்கம்மா? அப்பா அப்பா வந்துருவாரு. நான் தான் உன் கூட இருக்கேன்ல, அது போதாதா? அபிராமி என்னை தேடி கண்டுபிடிச்சது ஒரு கொட்டேஷனை என்கிட்ட ஒப்படைக்கிறதுக்காக. பார்த்தா நல்ல பேக்கேஜாக தெரிஞ்சுது. அதனால தான் நான் உங்க கூட சேர்ந்தேன். என்ன இது நல்ல பேக்கேஜ் இல்லையா? உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம ஒரு பெரிய அமௌண்ட் கையில வருது இல்லையா? கார் சேசிங்கோ அடிதடியோ எதுவுமே வேண்டாம். கொஞ்சம் வாய் மட்டும் இருந்தா போதும். தேவையானப்ப ஆக்டிங், அது போதும்ல. இப்போ இந்த விளையாட்டில் நான் வெறும் ஆயுதம் மட்டும்தான், ஒரு டூல். உங்களுக்கு பெரிய லாபம் கிடைக்கும் போது எனக்கு கிடைக்கிறது ஒரு சின்ன பெர்சன்டேஜ் தான். இந்த மாதிரி வேலைக்கு எல்லாம் அவ்வளவுதான் கொடுக்க முடியும். அப்படிதான் கொடுத்து ஆகணும். நான் யோசிச்சு பார்க்கும்போது வேற ஒரு வழியும் இருக்குது. பார்வதி அம்மாவை பொறுத்த வரைக்கும் நான் அவரோட வளர்ப்பு மகளோட அப்பா. என்னோட சொந்தக்காரி ரோசம்மாவும் அப்படி தான் நினைக்கிறாங்க. அவங்க சொந்தக்காரங்கள்ட்டெல்லாம் அப்படி பேசி முடிவு பண்ணதுக்கப்புறம் அதை மாற்றவும் முடியாதுல்ல. அப்படி இருக்கும்போது எனக்காக ஒரு பெரிய ஆஃபர் வெயிட் பண்ணிட்டு இருக்குது. கண்மணி அம்பாட்டில் இருக்கட்டும், பார்வதி ஆண்டி வளர்த்துட்டு போகட்டும். ஆனால் அப்பா, அது நான் தான்.
என்னோட மகளான கண்மணி அந்த வீட்டில் வளர்ந்தா அவளுக்கு நாளைக்கு கிடைக்க போறது என்னவா இருக்குன்னு என்னால நல்லா புரிஞ்சுக்க முடியுது. பம்பர் லாட்டரி அடிக்க சான்ஸ் இருக்கும்போது நான் எதுக்கு இந்த சில்லறை காசுக்காக ஓடணும்? ஆனா கண்மணி உன்னோட பொண்ணு இல்ல டாமி. அப்படிதான் நான் சொன்னா இல்லைன்னு அவங்க சொல்லட்டும். நீங்க ஏன் அந்த அளவுக்குலாம் யோசனை பண்றீங்க? சொன்னல, அந்த வழியில போனா எனக்கு கிடைக்கக்கூடியது பெரிய லாபம். அப்படின்னா கண்மணி உங்களோட பொண்ணுதானு நீங்க தான் நிரூபிச்சு ஆகணும். அவ சித்தி கிட்ட வளர்ந்துகிட்டு இருக்கிறதுனால அதை ப்ரூவ் பண்ண வேண்டிய பொறுப்பு அவங்களுக்கு இல்ல, உங்களுக்கு தான். அது உன்னோட அபிப்பிராயம். பார்வதி ஆண்டி அப்படிலாம் யோசிக்க மாட்டாங்க. யோசனை பண்ணுவாங்க. அப்படி ஒரு வழி இருக்குன்னு நான் சுட்டி காட்டினா சித்தி கண்டிப்பா யோசனை பண்ணுவாங்க. இந்த விஷயத்துல தலையிடாம இருக்கக்கூடிய நீங்க உங்க கருத்தை எப்படி அவங்கள்ட்ட போய் சொல்லுவீங்க? நான் சித்தி கிட்ட ஒன்னும் நேரடியா போய் பேச போறது இல்லையே. போன்ல வாய்ஸ் மாத்தி சொன்னா போதும். ஒரு அனானமஸ் கால் என்ன முடியாதா? இங்க பாருங்க, நமக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்ல. வந்துச்சுன்னா அது நம்ம 2 பேரையும் தான் பாதிக்கும். அதனால புது வழியை பத்தி யோசனை பண்ண வேண்டாம். நீங்க ஒரு வேலையை ஒத்துக்கிட்டு வந்திருக்கீங்க, அதை சீக்கிரமா முடிச்சிட்டு நீங்க கிளம்பி போய்கிட்டே இருக்கலாம். அதுதானே நல்லது. அதுதான் நல்லது. அப்படி சும்மா இந்த டாமி போக மாட்டான். அந்த குழந்தைய பத்தின ரகசியம் அது தெரிஞ்சே தீரணும். இந்த பாப்பா எப்பயும் இங்கே தான் இருக்குமா? நான் திரும்பவும் வந்துட்டேன். ரோசம்மா, பாப்பா இங்க வாமா. எதுக்கு? வா, உன்னை அங்க கூப்பிடுறாங்க. யாரு பாட்டி? நீ வாமா, நீ வா, நான் சொல்றேன். பக்கத்து வீட்டு பாப்பான்னு சொன்னீங்க, எப்ப பார்த்தாலும் இங்கேயே இருக்குது. அவங்க எங்கேயாவது வெளியில போனாங்கன்னா இங்க கொண்டு வந்து விட்டுட்டு போயிருவாங்க. என்னோட பொண்ணு மூகாம்பிகையில இருந்து வரதா சொன்னீங்க. இது வரைக்கும் இன்னும் வரல. இன்னும் சில கோயிலுக்குள்ள போகணுமா? பயணத்தோட பிளான் மாறுற மாதிரி தெரியுது. இங்க உள்ள சிச்சுவேஷன் காரணமாவா? நான் வந்ததுனால நீங்க எந்த டென்ஷன் ஆக வேணாம். திரும்பவும் இங்க வந்து செட்டில் ஆகிறதுக்கு எந்த ஐடியாவும் இல்லை. அப்புறம் எதுக்காக வந்தேன்னா, எனக்கு என் பொண்ணோட போட்டோவை பார்க்கணும். போட்டோ இல்லைன்னுலாம் சொல்லாதீங்க, இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆண்டி என்ன முடியாதுன்னு சொல்ல போறீங்களா? அப்படின்னா நான் அதை பார்க்குற வரைக்கும் இங்கே இருந்தாகணும்.
இதுதான். இந்தாங்க, இது பழசில்ல, 1 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன். இதை பார்த்து இப்போ என்ன ஆக போகுது? இப்போ உள்ள ஃபோட்டோவை தான் நான் பார்க்கணும். அதை எடுங்க. எனக்கு ஒரு விஷயம் புரிய மாட்டேங்குது. இன்னைக்கோ நாளைக்கோ நான் அவளை பார்த்து தான் ஆகணும். நீங்கள் காமிக்கலைனாலும் நான் பார்ப்பேன். அப்புறம் எதுக்காக ஆன்ட்டி இவ்வளோ தயங்குறீங்க? சீக்கிரம் காமிங்க. என்ன கிடைக்கலையா? போன்ல ஏதாவது கம்ப்ளைண்ட் இருந்தா இங்க கொடுங்க, நான் பார்த்து எடுத்துக்கிறேன். இல்ல, இப்ப எடுத்துருவாங்க. இதோ இந்த போட்டோ தான். கண்மணியோட போட்டோ வந்துருச்சு. அட நீ அதை காட்டுமா, கொஞ்சம் சமாதானம் ஆகட்டும். அப்ப இதுதான் கண்மணியா? என்னோட மக. ஆமா டோமிச்சா, ஆனா உனக்கு இந்த போட்டோ வேணுமா? மறுபடியும் யோசனை பண்ணிக்கோ. வேண்டாம் இல்லையா? கேள்வி பதில் எல்லாம் ரோசியமா சொல்லிட்டு இருக்காதீங்க, அதெல்லாம் எனக்கே தெரியும். அவன் போயிட்டானா? கேட்டுக்கு வெளியே போயிட்டான். ஷோ, நல்ல வேளை தப்பிச்சான். கண்மணியோட போட்டோ மட்டும் அந்த ஆளு பாத்திருந்தானா? நல்ல வேளை நீங்க தான் என்ன காப்பாத்துனீங்க. அந்த போட்டோ காட்ட சொல்லி கடவுள் தான் எனக்கு சொல்லியிருக்காரு போல. ஹோ, போன்ல அருணோட தங்கச்சியோட சின்ன வயசு போட்டோ இருந்ததுனால சரியான நேரத்துல காட்ட சொல்லி இந்த கடவுள் தாமா சொன்னாரு. நீ கும்பிடுற தெய்வமும் நான் கும்பிடுற கடவுளும் சேர்ந்துதான் அந்த வேலையை பார்த்திருக்காங்க. இந்த ஊர்ல செபாஸ்டின் வீடு எதுன்னு கேட்டா யாரு வேணாலும் யோசிக்காம உடனே சொல்லிடுவாங்க. அப்படித்தானே நீங்களும் கேட்டு இங்க வந்திருக்கீங்க? எங்களது பழைய குடும்பம். ஆமா, நீங்க போனை யூஸ் பண்றது இல்லையா? ஒரு போன் இருந்துச்சு, அதுவும் ரிப்பேர் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாம அது எனக்கு தேவையில்லை. நான் போன்ல பேசும்போது என் காது ரொம்பவும் வலிக்குது. இப்போதைக்கு அது வேண்டான்னு தூக்கி போட்டிருக்கேன். சரி, என்ன எதுக்காக பார்க்க வந்திருக்கீங்க? நாங்க ரொம்ப தூரத்துல இருந்து வரோம். அல்போன்சா சர்ச்சில் இருந்து வரோம். நல்ல விஷயம். நீங்க எந்த சபை? நாங்க சபையை சேர்ந்தவங்க இல்ல. என்னோட பேர் சுகுமாரன், இவ என் பொண்ணு இந்துலேகா. அதுல என்னமா இருக்கு? பரிசுத்தமான அல்போன்ஸ் அம்மாவுக்கு ஜாதியோ மதமோ கிடையாது. எந்த தெய்வமும் இதை கேட்கறதும் இல்லம்மா. இது எல்லாமே மனுஷங்க பண்ண ஏற்பாடு தானே. அப்புறம் நீங்க எதுக்காக இங்க வந்தீங்கன்னு இது வரைக்கும் சொல்லலையே. அது வந்து இவளுக்கு ஒன்று தெரிஞ்சுக்கணும், வேற ஒன்றும் இல்லை. காலேஜில் ஒன்றா படித்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறாங்களாமா. ஓ, இப்போ அந்த மாதிரி நடக்குதுல்ல, பழைய மாணவர்களெல்லாம் சேர்ந்து. இந்துவும் இங்கே இருக்கிற பொண்ணும் ஒன்றா படித்தவங்க.
அது வந்து மீதி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் பார்த்தாச்சு. டெய்ஸியை பத்தி எந்த விவரமும் இல்ல, ஃபோன் நம்பரும் இல்ல. நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு வீடை கண்டுபிடிச்சு வந்திருக்கோம். ஏதாவது ஒரு தகவல் தெரிஞ்சதுன்னா? டெய்ஸியை பற்றி எனக்கும் எதுவும் தெரியாது. அவள் எங்கே இருக்கான்னு கூட தெரியாது. எல்லா வீட்லையுமே சண்டை நடக்கிறது சகஜம் தானே. பரவாயில்ல, டெய்ஸி கல்யாணம் பண்ணி எங்கே போனான்னு சொன்னால் போதும். கல்யாணம் இனிமே அதை பற்றி பேசி பிரயோஜனமே இல்லை. கல்யாணத்துக்கு வர சொல்லி டெய்ஸி எனக்கு ஒரு கார்டு அனுப்பியிருந்தா. கல்யாணமும் நடந்தது. டோமி, அதுதான் மாப்பிள்ளையோட பேரு. அவங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனையா? டோமிக்கும் அவளுக்கும் ஒரு பொண்ணு பிறந்ததுக்கு அப்புறம் அவளா ஒரு பிரச்சனை உண்டு பண்ணினான். அவன் அப்போ வெளிநாட்டில் இருந்தான். நான் எதையும் சொல்ல விரும்பலம்மா. கட்டினவனை வேண்டான்னு சொல்லிட்டு அவள் ஒரு பஸ் டிரைவரோட ஓடி போயிட்டா. குடும்பத்துக்கு அவமானம் உண்டு பண்ணின அவளை நாங்கள் ஒதுக்கி வச்சிட்டோம். அதுக்கப்புறம் டெய்ஸியை பத்தி எதுவுமே தெரியாதா? இல்லை, குழந்தை அதுவும் தெரியாது. குழந்தைய அவ வேண்டான்னு சொல்லிட்டு போனதா நாங்கள் கேள்விப்பட்டோம். இதுக்கு மேலே எதுவும் தெரியாது. இல்லை, இந்த குழந்தைய ஏதாவது சொந்தக்காரங்க வீட்டில் விட்டுருப்பாங்களா, இல்லை யாராவது தத்து எடுத்திருப்பாங்களா, அப்படி ஏதாவது? யாருக்கு தெரியும்? ஒருவேளை டாமிக்கு தெரிஞ்சிருக்குமோ? அது எனக்கு சரியா தெரியலம்மா. டோமி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த வீட்டுக்கு வந்திருந்தான். எதுக்கு? குழந்தை எங்க இருக்குன்னு என்கிட்ட அவன் சொல்லவே இல்லை. அவன் என்கிட்ட எதையோ மறைக்கிறான்னு மட்டும் நல்லா தெரிஞ்சுது. என்ன பொய்? அது எனக்கும் தெரியாது. அவன் ஒரு ஃப்ராடு. டெய்ஸியும் நானும் காலேஜில் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம். அவளோட ஒரு ஃபோட்டோ கூட இப்போ என் கையில் இல்லை. இங்கே இருக்குமா? இல்லைம்மா, எதுவுமே இல்லை. டெய்ஸியோட குழந்தையோட ஃபோட்டோ பார்க்கணும்னு நினைக்கிறேன். அது இருக்குல்ல? பார்க்குறேம்மா. செபாஸ்டின் நம்மகிட்ட கொடுத்த அந்த குழந்தையோட ஃபோட்டோவை உங்கள் அம்மா பார்த்தா அது கண்மணியான்னு தெரிஞ்சிடும். கண்மணி அவங்க கையில் கிடைச்சப்ப எப்படி இருந்தாலோ அப்படி தானே இந்த ஃபோட்டோலையும் இருக்கணும். கண்மணி டாமி நினைக்கிற மாதிரி அந்த ஆளோட பொண்ணு இல்லைன்னு தெரிஞ்சா அம்மாவுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். ஃபோட்டோவை பார்வதி அம்மா கிட்ட காட்டலாம். அதில் ஒரு பிரச்சனை இருக்கு. அம்மா கிட்ட நேரடியாக விஷயத்த சொல்லி நம்ம ஃபோட்டோவை காமிக்க முடியாதுல்ல. நீங்கள் எதுக்கு இந்த விஷயத்தில் இன்வால்வ் ஆகுறீங்கன்னு அம்மா சந்தேகப்படுவாங்க. என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் அதை ஹேண்டில் பண்ணிக்கிறேன். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.